Hello everyone, உங்க மலர் from Score Clover is back. இன்னைக்கு November 25, 2025. As usual, the Hindu newspaperல இருந்து ரெண்டு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் எடிட்டோரியல்ஸை இங்கிலீஷ் டு தமிழ்ல லைன் பை லைன் அலசி ஆராய போறோம். பட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் விஷயம். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ற எடிட்டோரியல்ஸோட பிரீமியம் PDF வித் ஆல் இம்பார்ட்டன்ட் வெக்காபுலரிஸ் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீ அவைலபிள் இருக்கு. சேனலோட ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, சோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன் மோர் ஸ்மால் டிப் ஃபார் பிகினர்ஸ். நான் ஒவ்வொரு சென்டென்ஸா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியலன்னா feel free to pause the video. அந்த சென்டென்ஸை திரும்ப ஒரு தடவை படிச்சு எக்ஸ்பிளனேஷனை கேட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. முடிஞ்சா புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா சொல்லி பாருங்க. ட்ரஸ்ட் மீ, இந்த மாதிரி நீங்க ஒரு 6 months ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க இங்கிலீஷ் நாலேஜ்ல ஒரு டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இட்ஸ் a promise. சரி வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். டைட்டில்: Missing Ubuntu on the G20 Leaders Summit in Johannesburg. அதாவது உபுண்டு அப்படின்ற ஒரு விஷயம் காணாம போயிருக்கு. ஜோனஸ்பர்க்ல நடந்த G20 தலைவர்கள் உச்சி மாநாட்டை பத்தி இந்த எடிட்டோரியல் பேசுது. உபுண்டுன்னா என்னன்னு நாம உள்ள பாப்போம். The US boycott of the G20 summit in Johannesburg was impolitic. ஜோனஸ்பர்க்ல நடந்த G20 மாநாட்டை US புறக்கணிச்சது ஒரு ராஜதந்திரமற்ற செயல், அதாவது a very unwise move. The G20 Leaders Summit in Johannesburg, the first ever held in an African country, was unique in many positive and some not so positive ways. ஜோனஸ்பர்க்ல நடந்த G20 தலைவர்கள் மாநாடு ஒரு ஆப்பிரிக்கன் நாட்டுல முதல் முறையா நடந்தது. இது பல நல்ல விஷயங்கள்லயும் சில சரியில்லாத விஷயங்கள்லயும் தனித்துவமாயிருந்துச்சு. The summit has an added voice as the African Union was made a member during India's G20 presidency in 2023. இந்த மாநாட்டுக்கு ஒரு கூடுதல் குரல் கிடைச்சிருக்கு. ஏன்னா 2023ல இந்தியா G20 தலைவரா இருந்தப்போ ஆப்பிரிக்கன் யூனியனை ஒரு உறுப்பினர் ஆக்குனாங்க. நம்ம இந்தியா கெத்து. As a result, the deliberations and the declaration seemed imbued by the spirit of the global south. இதனால அங்க நடந்த விவாதங்களும் சரி, வெளியிடப்பட்ட அறிக்கையும் சரி, குளோபல் சவுத்தோட உணர்வால் நிரம்பி இருந்தது மாதிரி தெரிஞ்சது. As they listed the multiple challenges the world faces, including conflicts, deepening inequality and increasing economic uncertainty. ஏன்னா அவங்க உலகம் சந்திக்கிற பல சவால்களை பட்டியலிட்டாங்க. அதுல மோதல்கள், ஆழமாகி வரும் சமத்துவமின்மை மற்றும் அதிகரித்து வரும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மையெல்லாம் அடங்கும். In particular, the nations gathered call for a just, comprehensive and lasting peace in Sudan, the Democratic Republic of Congo, the occupied Palestinian territory and Ukraine, invoking the UN Charter. குறிப்பா அங்க கூடியிருந்த நாடுகள் எல்லாம் சூடான், காங்கோ, பாலஸ்தீன் மற்றும் உக்ரைன்ல ஒரு நியாயமான, விரிவான மற்றும் நீடித்த அமைதி வரணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அதுவும் UN சாசனத்தை மேற்கோள் காட்டி. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி spoke at all 3 sessions of the G20. நம்ம பிரதமர் நரேந்திர மோடி G20யோட 3 செஷன்ஸ்லயுமே பேசினாரு. Suggesting 6 initiatives that India could lead in order to address some of those issues, particularly on the need to reconsider the parameters of global development. உலக வளர்ச்சிக்கான அளவுகோல்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி சில பிரச்சனைகளை தீர்க்க இந்தியா தலைமையேற்கக்கூடிய 6 முயற்சிகளை அவர் பரிந்துரைத்தார். These initiatives included a traditional knowledge repository, a G20 Africa Skills Multiplier Initiative. அந்த முயற்சிகள் என்னென்னனா, ஒரு பாரம்பரிய அறிவு களஞ்சியம், அதாவது நம்ம பாட்டி வைத்திய மாதிரி விஷயங்களை எல்லாம் ஸ்டோர் பண்றது. அப்புறம் G20 Africa Skills Multiplier Initiative. இதுல இந்தியா ஆப்பிரிக்கா முழுக்கமும் 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் மக்களுக்கு பயிற்சி அளிக்க முன் வந்தது. அப்புறம் ஒரு உலகளாவிய சுகாதார அவசரகால குழு, a Global Healthcare Response Team, an initiative on countering the drug terror nexus, an open satellite data partnership to share agriculture, fishing and disaster-related information, and a G20 Critical Mineral Circularity Initiative. அப்பா, எவ்ளோ பெரிய லிஸ்ட்! The government asserted that it had a role in drafting the declaration. அந்த மாநாட்டோட இறுதி அறிக்கையை உருவாக்குறதுல தங்களுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு நம்ம அரசாங்கம் உறுதியா சொல்லுச்சு. But would have been disappointed by the brief condemnation of terrorism when compared to the 2023 New Delhi Declaration, given the Delhi blast and Pahalgam attack. ஆனா டெல்லி பிளாஸ்ட் மற்றும் பால்கம் தாக்குதல் நடந்திருக்கிற இந்த நேரத்துல 2023 நியூ டெல்லி அறிக்கையோட ஒப்பிடும்போது இப்ப தீவிரவாதத்துக்கு ரொம்ப சுருக்கமான கண்டனம் தெரிவிச்சது அவங்களுக்கு ஏமாற்றமா இருந்திருக்கும். The leaders present spoke volubly about the need for bolstering the G20's role in managing global challenges.
அங்க இருந்த தலைவர்கள் எல்லாம் உலகளாவிய சவால்களை நிர்வகிப்பதில் G20யோட பங்கை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பற்றி ரொம்ப உணர்ச்சிபூர்வமா பேசுனாங்க. பட் வேர் சைலண்ட் ஆன் த ஆப்சன்ஸ் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிக்னிட்டரி. ஆனா மிக முக்கியமான பிரமுகர் வராதத பத்தி எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. ஆமாங்க, யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அந்த மாநாட்டுக்கு வராம ஸ்கிப் பண்ணது மட்டுமில்ல, யுஎஸ் அரசாங்கமே அத புறக்கணிச்சிடுச்சு. காலியா ஒரு டிப்ளமேட்ட பார்வையாளரா அனுப்பி வச்சாங்க. என்ன கொடுமை இது! Aside. This is the first time that the US that has cited tensions with South Africa over alleged discrimination against white minority farmers has walked away from the summit of the biggest economies. வெள்ளை சிறுபான்மை விவசாயிகளுக்கு எதிராக பாகுபாடு காட்டப்படுதுன்னு சவுத் ஆப்பிரிக்கா கூட இருக்கிற பிரச்சனைகளை காரணம் காட்டி உலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்கள் கலந்துக்கிற இந்த மாநாட்டிலிருந்து யுஎஸ் வெளியேறுவது இதுவே முதல் முறை. Aside from the irony of a boycott against South Africa, which suffered apartheid under the Afrikaner-led regime, ஆப்பிரிக்கனர் தலைமையிலான ஆட்சியின் கீழ் நிறவேறியால் அடிபடுத்தப்பட்ட சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராகவே ஒரு புறக்கணிப்பு நடத்துறது எவ்ளோ பெரிய ஐரணி பாருங்க. The US decision also raises questions over its commitment to the G20 as it takes over its presidency for 2026. அது மட்டுமல்லாம 2026க்கு G20 தலைமை பொறுப்பை US ஏற்க போற நிலையில இதோட இந்த முடிவு G20 மேல அதுக்கு இருக்கிற அர்ப்பணிப்பை பற்றி கேள்விகளை எழுப்புது. The absence of the leader of the largest economy and the lack of universal criticism of the decision run counter to the hope and hype of the G20 finally representing a more democratic world order over the last few years. உலகின் மிகப்பெரிய தலைவர் வராததும் அந்த முடிவுக்கு உலகளாவிய கண்டனம் இல்லாததும் G20 ஒரு ஜனநாயக உலக ஒழுங்கை பிரதிபலிக்கும்னு கடந்த சில வருடங்களாக இருந்த நம்பிக்கைக்கும் ஹைப்புக்கும் எதிராயிருக்கு. The spirit of Ubuntu or I am because we are referred to in this year's declaration must be heeded by the very powers that would seek to sideline the grouping today. இந்த வருஷத்தோட அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட உபுண்டு, அதாவது நான் இருக்கிறேன் ஏனென்றால் நாம் இருக்கிறோம் என்ற தத்துவத்தை இன்னைக்கு இந்த குழுவை ஓரங்கட்ட நினைக்கிற சக்திகள் கண்டிப்பா கவனத்தில் கொள்ள வேண்டும். சோ உபுண்டுன்னா யூனிட்டி தான், அதுவே இப்ப மிஸ்ஸிங். ஓகே, ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் முடிஞ்சுது. பிஃபோர் வி ஜம்ப் டு த நெக்ஸ்ட் ஒன், ஒரு சின்ன பட் சூப்பர் யூஸ்ஃபுல் அனௌன்ஸ்மெண்ட். நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ற ஒரு விஷயம் வெக்காபுலரி. வெக்காபுலரிஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஃப்ரேசல் வெர்ப்ஸ் இதெல்லாம் எப்படி படிச்சாலும் மறந்து போகுதுன்னு ஃபீல் பண்றீங்களா? இனி அந்த கவலை வேண்டாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் இருக்கு. அதுல ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், லைஃப் டைம்க்கு மறக்கவே மறக்காது. சோ உடனே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ முதல் முறையா எடுத்திருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம்னு உங்க ஃபீட்பேக்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இட் டேக்ஸ் a lot of effort to create this podcast daily for you guys. சோ எங்க எஃபர்ட்ஸ்க்கு ஒரு சின்ன அப்ரிசியேஷனா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Your support means a lot. Okay, let's move to the second editorial. Title: Labor and Honor. On the 4 labor codes, the path ahead. இதோட தலைப்பு தொழிலாளர் மற்றும் மரியாதை, 4 தொழிலாளர் சட்டங்கள் மற்றும் இனி செல்ல வேண்டிய பாதை பற்றியது. The center's announcement to implement the 4 labor codes, they concern wages, industrial relations, social security, and occupational safety, health, and working conditions, has been heralded by the business and investment community as the biggest reform in a long time. 4 தொழிலாளர் சட்டங்களை அமல்படுத்த போறதா மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. இந்த சட்டங்கள் சம்பளம், தொழில் உறவுகள், சமூக பாதுகாப்பு மற்றும் தொழில் பாதுகாப்பு, சுகாதாரம், வேலை நிலைமைகள் சம்பந்தப்பட்டது. இத வர்த்தக மற்றும் முதலீடாளர் சமூகம் ரொம்ப காலத்துக்கு பிறகு வந்த மிகப்பெரிய சீர்திருத்தம்னு கொண்டாடுறாங்க. Passed by Parliament between 2019 and 2020, the implementation of these codes was delayed for multiple reasons. 2019க்கும் 2020க்கும் இடையில நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டங்களோட அமலாக்கம் பல காரணங்களுக்காக தாமதமாச்சு. The codes replaced 29 laws that regulated employer-employee relations and significantly reduced the compliance requirements for a company every year. இந்த சட்டங்கள் முதலாளி தொழிலாளி உறவுகளை கட்டுப்படுத்தின 29 பழைய சட்டங்களுக்கு பதிலா வருது. இதனால ஒரு நிறுவனத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் இணங்க வேண்டிய விதிமுறைகள் கணிசமா குறையும். பேசிக்கலி கம்பெனிஸ்க்கு இஷ்யூ ஈஸி ஆகுது.
The center has maintained that it will handhold the states to draft and adopt the rules in accordance with the codes. இந்த சட்டங்களுக்கு ஏற்ப விதிகளை உருவாக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் மாநிலங்களுக்கு நாங்க உதவி செய்வோம்னு மத்திய அரசு சொல்லிருக்கு. Most states and union territories have published the draft rules for the codes. பெரும்பாலான மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் இந்த சட்டங்களுக்கான வரைவு விதிகளை வெளியிட்டுட்டாங்க. Free market advocates have always considered India's labor laws to be a hindrance to its growth potential. தாராளமய சந்தை ஆதரவாளர்கள் இந்தியாவோட தொழிலாளர் சட்டங்களை நம்ம வளர்ச்சிக்கு ஒரு தடையா தான் எப்பவுமே பார்த்துட்டு இருந்தாங்க. Under the codes, worker-employer relations, social security mechanism, and wage and aspects of emoluments will witness huge changes. இந்த புதிய சட்டங்களின் கீழ் தொழிலாளி முதலாளி உறவுகள், சமூக பாதுகாப்பு முறை மற்றும் சம்பளம் தொடர்பான விஷயங்கள்ல பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. India needs to generate employment for its growing youth population, as it is estimated that 12 million people attain working age every year. ஒவ்வொரு வருஷமும் 12 மில்லியன், அதாவது 1,20,00,000 பேர் வேலை செய்யும் வயது அடையறாங்க. அதனால இந்தியா தன்னோட வளர்ந்து வரும் இளைஞர் பட்டாளத்துக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. That's a huge number. This trend will hold for several years. இந்த ட்ரெண்ட் இன்னும் பல வருஷங்களுக்கு தொடரும். The Economic Survey of 2023-24 noted that there needs to be an average of nearly 78.5 lakh jobs created annually until 2030 in the non-farm sector to engage the rising workforce. 2023-24 பொருளாதார கணக்கெடுப்பின்படி வளர்ந்து வரும் இந்த தொழிலாளர் சக்திக்கு வேலை கொடுக்க 2030 வரைக்கும் விவசாயமல்லாத துறைகள்ல வருஷத்துக்கு சராசரியா 78.5 லட்சம் வேலைகளை உருவாக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. Despite the long delay in the implementation of the codes, the concerns raised by labor unions have not been addressed in full. இந்த சட்டங்களை அமல்படுத்துறதுல இவ்ளோ தாமதமாகியும் தொழிற்சங்கங்கள் எழுப்பிய கவலைகள் முழுசா தீர்க்கப்படல. இங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. Labor representatives allege that the government ignored the pro-worker recommendations of the Second National Commission on Labour submitted in 2002. தொழிலாளர் பிரதிநிதிகள் என்ன சொல்றாங்கன்னா, 2002ல சமர்ப்பிக்கப்பட்ட 2வது தேசிய தொழிலாளர் ஆணையத்தோட தொழிலாளர்களுக்கு ஆதரவான பரிந்துரைகளை அரசாங்கம் கண்டுக்கலையாம். அதுக்கு பதிலா முதலாளிகளுக்கு சாதகமான எல்லா பரிந்துரைகளையும் ஏத்துக்கிட்டு அதையே இந்த சட்டங்களோட ஒரு பகுதியா ஆக்கிட்டாங்கன்னு குற்றம் சாட்டுறாங்க. Those issues are now redundant, but the nature of work is undergoing rapid transformation. அந்த பிரச்சனைகள் இப்போ ஒரு பக்கம் இருந்தாலும் வேலையோட தன்மையே வேகமா மாறி வருது. Considering the uncertainties due to wars, trade disruptions, and climatic challenges, enhancing both agriculture and industrial productivity is necessary, and ensuring a healthy worker-employer relationship is key to this. போர்கள், வர்த்தக தடைகள் மற்றும் காலநிலை சவால்களால் ஏற்படும் நிச்சயமற்ற தன்மைகளை கருத்தில் கொண்டா விவசாயம் மற்றும் தொழில் உற்பத்தி ரெண்டையும் அதிகரிக்க வேண்டியது அவசியம். இதுக்கு ஒரு ஆரோக்கியமான தொழிலாளி முதலாளி உறவை உறுதி செய்வது ரொம்ப முக்கியம். With gig and platform works and artificial intelligence disrupting conservative definitions of work, wage, and social security, the government should take the steps needed to reform the labor sector wisely. Swiggy, Zomato மாதிரி gig and platform வேலைகளும் ஏஐயும் வேலை, சம்பளம், சமூக பாதுகாப்புக்கான நம்ம பழைய வரையறைகளையே மாத்திட்டு இருக்கு. இந்த நேரத்துல தொழிலாளர் துறையை சீர்திருத்தறதுக்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் புத்திசாலித்தனமா எடுக்கணும். The Indian Labour Conference, which has met 46 times between 1940 and 2015, has not been convened since then. 1940 2015 வரைக்கும் 46 முறை கூடிய இந்திய தொழிலாளர் மாநாடு அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட கூட்டப்படல. விசில் 2015 to 2025 10 years ஆச்சு. Prime Minister Narendra Modi had promised that labor laws would be changed only after wider tripartite consultations. பரந்த அளவிலான முத்தரப்பு ஆலோசனைகளுக்கு பிறகுதான் தொழிலாளர் சட்டங்கள் மாற்றப்படும்னு பிரதமர் நரேந்திர மோடி வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. So, it becomes imperative that the government conducts the 47th session of the ILC on the labor codes
to ensure their smooth implementation. அதனால இந்த தொழிலாளர் சட்டங்களை சுமூகமா அமல்படுத்துறத உறுதி செய்ய அரசாங்கம் ILCயோட 47வது கூட்டத்தை நடத்துவது கட்டாயமாகுது. In the process, state should also be consulted along with employers and employees. இந்த செயல்முறையில முதலாளிகள் மற்றும் தொழிலாளர்களோட சேர்த்து மாநிலங்களையும் கலந்தாலோசிக்க வேண்டும். And that's a wrap on the second editorial. So, இன்னைக்கு அவ்வளவுதான். Hope this session was useful. But wait, போறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸைட்டிங் நியூஸ். ஆஸ்பிரன்ஸ் மட்டியில ரொம்பவே பாப்புலரான நம்ம எடிட்டோரியல் vocab லீக் பத்தி உங்களுக்கு தெரியுமா? இது எடிட்டோரியல் vocabularyக்கான IPL மாதிரி. டெய்லி நம்ம டெலிகிராம் சேனல்ல இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண எடிட்டோரியல் vocabularyல இருந்து ஷார்ப்பா 7 மணிக்கு ஒரு லைவ் குவிஸ் நடக்கும். இது ஒரு மந்த்லி லீக். உங்க ஸ்கோர் எல்லாம் ட்ராக் செய்யப்படும், ரிவார்ட்ஸ் கூட உண்டு. ஸோ உங்க vocabulary ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணி ஷார்பன் பண்ண உடனே நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. The link is in the description. So don't miss the vocab league today at 7 p.m. I'll see you there. Until then, this is your Malar from Score Clever signing off. Bye bye.